டிஎஸ் ரெட்டி புக்கில் பார்ட்னர்ஷிப் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 33 33 பார்க்கலாம். ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ் இன் எஃப்எம். அவங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:1. பேலன்ஸ் ஷீட் இருக்குது. ஓகே, லைபிலிட்டிஸ் அசட்ஸ். அதுக்கப்புறம் சி இஸ் அட்மிட்டட் இன்டு பார்ட்னர்ஷிப் ஃபார் 1/5 ஷேர். ஓகே, ஆன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். பில்டிங் இஸ் ரீவேல்யூட் அட் 1,20,000. இந்த புக்கில் என்ன இருக்குது? பில்டிங் 1 lakh இருக்குது. அப்போ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ளஸ் 20,000 இஸ் அ ப்ராஃபிட். கரெக்ட். அடுத்தது பிளான்ட் இஸ் டிப்ரிஷியேட்டட் டு 80%. ஒரு 280% அப்படின்னா 100 rupees இருந்ததுன்னா அது 80 rupees தான் ஒர்த்து. ஓகே, இப்போ ஸோ இங்கே பிளான்ட் 25,000 இருக்குது. அப்போ அதில் 80% போட்டிங்கன்னா 8 இப்போ 20,000. தட் மீன்ஸ் 25,000 minus 20,000. So 5,000 rupees loss. Okay. Provision for bad debts is made at 5%. So இங்கே 7,000 இருக்குது. 10% தான் 7,500. So 3,500 rupees minus. Okay. Stock is revalued at 30,000. Stock 40,000 இருக்குது. அப்போ இது minus 10,000. Value குறையாது. It means plant value going down. Stock also value going down. Okay. Debtors value going down. That's the மூணுமே minus அதனால. Okay. அடுத்தது C could introduce 50% of the adjusted capitals of B and A and B. Okay. Okay. 50%. Adjusted capital என்ன மீனிங் இது இந்த இடத்துல? ரஃபாக சொல்கிறேன். அதாவது எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் C, ஓகே, ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற P&L ப்ளஸ் ரிவாலுவேஷன் நார்மலாக. வேறு என்ன சம்பளம் இருக்குது பார்த்துக்கலாம். ஸோ இதில் 50% அவர் கொண்டு வரார். ஓகே, அப்புறம் ஓப்பன் வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் த நியூ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஆஃப்டர் அட்மிஷன் ஆஃப் C. ஓகே, சரி. இப்போ நம்ம ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போடலாம். அதில் ஒரே ஒரு ப்ராஃபிட், மிச்சம் 3 லாஸ். ஓகே, அது கரெக்டாக இருக்கா பார்த்துலாம் முதல்ல. ஸோ பில்டிங் ப்ராஃபிட் 20,000 கரெக்ட். ஓகே, ஸோ இங்கே டிக் அடிச்சுக்கலாம். பில்டிங் ப்ராஃபிட் 20,000. ஓகே, தென் டெப்ரிசியேஷன் பிளான்ட் இஸ் 5,000. ஸோ இங்கேயும் பிளான்ட் 5,000 லாஸ். ஓகே, தென் debtors is minus 3,500. then stock is minus 10,000. So debtors is minus 3,500, stock minus 10K. The revaluation accountல கெயினாக இருந்தால் கிரெடிட் சைடில் வரும், லாஸ்னால் டெபிட் சைடில் வரும். ஓகேயா? ஸோ ஃபைனலாக பார்த்தா 1,500 rupees ப்ராஃபிட். அதை 3:1 ரேஷியோவில் பிரிச்சுக்கணும். 1,500 into 3/4 1/4. ஓகேயா? ஸோ ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டாச்சு. அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் வரலாம். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாம். ரிசர்வ், கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேயபிள், இந்த பக்கம் எல்லா அசட்ஸ். அப்போ இந்த ரிசர்வ் மாத்திரம் இட் வில் கோ பேக் டு த ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் ஓல்டு ரேஷியோ. ஏன்னா அது அவங்க இருக்கும்போது வந்தது. ஓகே, அதனால் இட் பிலாங்ஸ் டு தம். ஸோ இப்போ ஓகே, ஸோ இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் போட்டுருங்க. 80,000, 40,000. அதுக்கப்புறம் ரிசர்வ் 13, அதாவது 40,000 இங்கே எழுதுகிறேன். 40,000 இன்ட்டு 3/4 ஏக்கு, பிக்கு வந்து 40,000 இன்ட்டு 1/4. அதுதான் இங்கே புக்கில் இருக்குது. 40,000 18 கிடச்சிக்கோங்க. ஓகே, இப்போ ரிசர்வ் போட்டாச்சு. அடுத்தது ரிவாலுவேஷன் ப்ராஃபிட் 1125 375. ஓகே, 1125 375. ஸோ இப்போ சியோட கேபிட்டல் ஆஃப் சி என்ன இருக்கும் நம்ம பார்த்தோம். அதாவது ஆஃப்டர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஒரிஜினல் கேபிட்டல். ஓகே, அதுதான் போட்டேன். ஒரிஜினல் கேபிட்டல் ப்ளஸ் P&L ப்ளஸ் ரிவாலுவேஷன். கரெக்ட். ஸோ 111 125 then 50 375. அதில் 50%. ஓகே போட்டால் ஸோ 8750 சி ஹேஸ் டு பிரிங் கேபிட்டல். ஓகேயா? கிளியர்? ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் போடணும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இந்த 2 பார்ட்னர்ஸ் வந்துடும். ஓகே, பேலன்ஸ் ஷீட் போடலாம். 1,11,125
then 5375. Okay, then this capital. So இந்த கேபிட்டலுக்கு ஒரு டபுள் என்ட்ரி கான்செப்ட் வரும். என்ன வரும், அதாவது சியோட கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, அது கிரெடிட்டில் வரும். டெபிட்டில் வந்து அதாவது ஒரு நிமிஷம், டெபிட் கேஷ் ப்ளஸ் பண்ணணும், கேபிட்டல் கிரெடிட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இங்கே கேபிட்டல் போட்டுருங்க 8750. அதுக்கப்புறம் கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் சேம் 6020. ஓகே, கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் 6020. ஓகே, இப்போ எல்லா அசட்ஸுமே ஆஃப்டர் ரிவேல்யூவேஷன். பில்டிங் மாத்திரம் பார்த்தோம் ப்ராஃபிட் 1,20,000, பிளான்ட் 25 minus 5, ஏன்னா 5,000 லாஸ். கரெக்ட். ஸ்டாக் பார்த்தோம், அதாவது 30,000 தான் ரிவேல்யூ ஆகுது. கரெக்ட். டெட்டாஸ் ப்ரொவிஷன் 35, எல்லாமே இங்கே போட்டிருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகேயா? இப்போ அசட்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன இருக்குது, கேஷ். ஓகே, ஸோ இப்போ இங்கே பிளான் ஓகே, ஸ்டாக் ஓகே, டெட்டார்ஸ் ஓகே, பில்டிங் ஓகே. இப்போ கேஷ் வந்து 5,000. இந்த கேஷில் வந்து வி ஹவ் டு ஆட் சியோட கேபிட்டல் 8750. ஓகே, 5,000 ப்ளஸ் 8750 ஐ திங்க் டேலி ஆகும். இப்போ எல்லாமே வந்திருக்கு. அதாவது மொத்தம் 4 அசட்ஸ் விச் ஆர் ரிவேல்யூட். தென் கேஷில் மாத்திரம் ஆட் சீஸ் கேபிட்டல். ஓகே, இதில் லைபிலிட்டி சைடில் 3 கேபிட்டல். தென் எக்ஸிஸ்டிங் இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டை கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள். ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டிக் அடிச்சுட்டே வாங்க. அண்டு மெயினாக ரிவேல்யூவேஷன் வந்து அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா பாருங்கள். அதே மாதிரி ரிசர்வ் ஓல்டு பார்ட்னர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்புறம் சி கொண்டு வர நியூ கேபிட்டலுக்கு என்ன அட்ஜஸ்டட் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இட்ஸ் அ குட் சம். இது போட்டு பாருங்கள். இது நிறைய எக்ஸாம்பிள் வந்துருக்கு போல. தேங்க்யூ.